நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்மளோட கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்ல தான் இருக்கோம். ஹாய்ப்பா. ஹாய்க்கா. உங்க பேரு? ஹரிஹரன். ஹரிஹரன், இன்னைக்கு நீங்க கோட் மூவி பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாக்கா. இன்னும் உள்ள போய் பார்க்கல? இல்ல, இனிமேதான் போறோம். 9 o'clock. சரி, போறதுக்கு முன்னாடி கோட் மூவி பத்தி என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? இது VFX எல்லாம் பயங்கரமா இருக்கு. சின்ன தளபதி ஏகப்பட்ட கேமியோ எல்லாம் வருதுன்னு சொல்லிருக்காங்க. நான் ஒரு குட்டி சிவகார்த்திகேயன் ஃபேன் வேற, உள்ள தலைவர் வராருன்னு சொல்லிருக்காங்க. அதனால இவரையும் பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமாக்கா. சூப்பர்ப்பா. உங்க பேரு? ராகேஷ். என் பேர் தனுஷ்கா. கோட் படம் பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எந்த சேனல் வரும்? அஞ்சு மாம்ஸ். விஜய் வந்து இந்த படத்தோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அடுத்த படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களோட கருத்து என்ன? தளபதி அரசியல் இறங்குறாரு, அது போதும். அவர் சிஎம் ஆனா போதும்ன்றீங்க? ஆமா ஆமா. சிஎம் ஆயிடுவாரா? ஆயிடுவாரு, கண்டிப்பா ஆயிடுவாரு. எவ்வளவு நாளா வந்து விஜய் பிடிக்கும்? குழந்தைல இருந்தே பிடிக்கும். உங்களுக்கு அக்கா? ஆமா, எனக்கும். நீங்களும் குழந்தையா இருக்கும்போது விஜய் பிடிக்குமா? இப்ப இந்த படத்துல கோட் படத்துல விஜயகாந்தோட கேமோ வச்சிருக்காங்க. அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பாக்குறது. இப்ப வந்து இதுல இன்னும் 4 ஹீரோ நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா, பிரசாந்த், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்களா? அவங்களால பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறீங்க? பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். படத்தோட ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? தெறிக்க விட்டாரு தளபதி. படம் பார்த்து வந்து மேல சொல்றோம். சரிப்பா, தேங்க் யூ. நீங்க விஜய் ஃபேனுங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மூவி வந்திருக்கீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்ல, எப்படினாலும் படம் நல்லா தான் இருக்க போகுது. விஜய் படம் தான் போதும்ன்றீங்க. இது இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் நடிப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் படம் பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் படம் பார்த்து அவர் அட்வைஸ், அவர் மோட்டிவேஷன் கேட்டு தான் வளர்ந்தோமே. டைம் ஆனதுக்கு படம் போட்டுருக்காங்க. இப்ப கோட் படத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? வெளியில வருவல்ல, அப்ப என்ன பார்த்தா கண்டிப்பா கேளுங்க, நான் ரிவ்யூ கொடுப்பேன். 3 hours later. மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? தளபதி ஆக்டிங் சொல்வா வேணும். அந்த டான்ஸ்லாம் ஐயோ வேற மாதிரி தெரிக்க விட்டாரு. அதனாலதான் 3ஆவது வாட்டி சொல்றேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆமா, அது ஐயோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ட்விஸ்ட். முதல் ட்விஸ்ட் அதுதான். வேற மாதிரி இருக்கு. நாங்களே சொன்னா இப்படி எல்லாம் படத்துல பாருங்க. 3ஆவது வாட்டி வந்துரும், மறுபடியும் அடுத்த வர போறோம். ஆமா, நேத்தே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டோம், செகண்ட் ஷோ போயிட்டோம். இன்னைக்கு மறுபடியும் நைட் ஷோ போறோம். வேலைக்கு லீவ் போட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கெட்ட பாருங்க. கோட்ஸ் எப்படியாச்சும் நாலேஜ் கட்டெக்ஸ்டால கூலியா போடுறீங்க. டிஜே படம் பார்க்கறதுக்கு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிருக்கீங்க? நீ அப்படிதானா? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? மாஸ்டர் பிடிக்கும். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாரோட கேமியோ பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி அது இன்னும் பார்க்கல, பார்த்தாதான் தெரியும். அது எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பார்த்துட்டா தான் தெரியும். இதுக்கப்புறம் விஜய் நடிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு படம் நடிக்கிறாரு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நடிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஆனா நடிக்க மாட்டான்னு சொல்றதுதான் கொஞ்சம். நம்மளோட தளபதி விஜயோட ஆக்டிங் விஜயகாந்தோட கேமியோ சூப்பரா இருக்குடா. எல்லாம் உங்க படத்துல என்ன பிடிச்சிருக்கு? படமே பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. தொண்டியா போயிடுச்சு. பேசிக்கல அப்படி இருந்துச்சு. வேற மாதிரி படம். விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஐயா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. மியூசிக் அதெல்லாம் வேற லெவல். நாங்க நினைச்சு வந்தது வேற, நடந்தது வேற. படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு. சரியான படம். பாசிட்டிவே வருங்க. நானே கோல் பாட்டுக்கா வெயிட் பண்ணேன். பாட்டுலாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. டான்ஸ் செம. மத்த சாங் டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்பா என்ஜாய் பண்ணிட்டேன். அழகே தமிழ் பண்ணாது. வில்லன் பாட்டு தாதா அஜித் வில்லத்தனமா பண்ணாரு. இதுல வந்து விஜய் வில்லத்தனமா. விஜய் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். ரெண்டு பேருமே பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா தளபதி ஃபேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு பாடுங்க? அப்பா இன்னொரு சாங் வந்து அழகா
அழகே வந்து நின்றாலே. சூப்பர் சூப்பர் நல்ல பாட்டு பாடுங்க. அதான் கொஞ்ச நாள் பொறு தலைவா என்னை கண்டி கண்டி இல்லை அழவா கண்ணெடுத்து போல் தலைவா போல் தலைவா. வேற லெவல். சூப்பர் பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே ஈக்குவல் தான் எல்லாம் சூப்பரா தாங்க மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? த்ரிஷா விஜய் பண்ணும்போது வேற லெவல் இருந்துச்சு. இது எடுத்துட்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு. கேபிஎஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நான் ரிவ்யூ பண்ணும்போது நீங்களும் ஸ்பாயிலர் ஆயிடுச்சு. இனிமே ரிவ்யூ பண்ணாதீங்க. சைஃபன் சொல்றேன். அது எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணட்டும் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சைடுல இருந்து ஒரு தோனி ஃபேனோ ஒரு விஜய் ஃபேனோ ஒரு சினிமா ஃபேனோ ஒரு வெங்கட் பிரபு ஃபேனோ நான் என்ன சொல்றேன்னா படம் வந்து 3 மணி நேரம் தெரியல. அண்டர் மார்க்ஸ் ஏன்னா வெங்கட் பிரபு எல்லாரும் இப்படி என்டர்டைன் பண்ணா நம்மளால நினைச்சு கூட பார்த்தது கரெக்டா. ஏன்னா ஒரு ப்ரமோஷனும் எதுவுமே நடக்கல. பட் ஆனா இங்க இந்த படத்துல ஃபுல்லாவே ப்ரமோஷன் மாதிரி தாங்க இருக்கு படமே. அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். இது ஷுவரா ஒரு பெரிய பட்ஜெட் அடிக்கும். டெஃபினட்டா பெரிய ஒரு கலெக்ஷன் பார்க்கும். அது மட்டும் தெரியும். அண்ட் ஹவுஸ்ஃபுல் போயிட்டு தான் இருக்கு நினைக்கிறேன். டிக்கெட் யாருக்கு நிறைய பேர் கிடைக்கலன்னு தெரியும். சில் போடு யோயோ ஸ்டார்டிங்லயே போட்டாரு பாருங்க வெங்கட் பிரபு. தியேட்டர்ல ஒரு வேற மாதிரி இருக்கும். டிக்கெட் சொல்லிட்டாரா வருத்து அந்த சாங் மங்காத்தா பிஜிஎம் விஜய் சார் பக்காவா செட் ஆகுது. பிளஸ் ஒரு டைலாகுமே தோனி ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கு. இந்த லயன் சாலேஸ் லயன் கொடுத்த டைலாக். அப்புறம் வந்து சிங்கம் படுத்துருச்சு அப்படின்ட்டு வில்லன் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல. அப்போ வந்து சிங்கம் இறங்கிருச்சு அப்படின்னு விஜய் அப்படியே காட்டுவாங்க, அப்படியே தோனியும் காட்டுவாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது சத்தியமா தோனியை ரெஃபரன்ஸ் பண்ணியும் இந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபேன்ஸ்க்கான படம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரிலாம் படம் எப்பவுமே டெய்லி ரிலீஸ் ஆயிட்டு இருக்காது. ஏன்னா எப்பயாச்சும் தான் வரும். ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மணி நேரம் போன மாதிரியும் தெரியல. அரசியல் பத்தி நிறைய சீன்ஸ் இருக்கு. அரசியல் பத்தி நான் அதெல்லாம் உன்னியமா கவனிக்கல. அரசியல் பத்திலாம் நான் கவனிக்கல. படமா தான் பார்க்குறேன். அரசியலெல்லாம் பார்க்கல. நல்லா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் அது பிடிக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி வைப் பண்ற மாதிரி நல்லா இருக்குது. அவ்வளவுதான். சூப்பர். படம் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் சொல்றாங்க. நிறைய பேர் நானும் பார்த்தேன் 2-3 இடத்துல. படம் ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு தெரியல அவங்களாம் படத்தை பார்த்தாங்களா தூக்கிட்டாங்கன்னான்ட்டு. படம் உண்மையிலே வருது. என் ஸ்கிரீன் ஃபுல்லா அதிரிட்டு தான் இருந்தது. ஃபுல்லாவே அதிர்ந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு சீன் தளபதி சீன் ஒவ்வொன்றுத்துக்கும் அலறாங்க. பயங்கர. அதுவும் மங்காத்தா பிஜிஎம் கூட பாஸ் எல்லாரும் எரிச்சாங்க. விஜய் சாரோட டபுள் ஆக்டிங் அப்பா பிள்ளையா நடிச்சது. பிகில் பிடிக்குமா, இந்த கோட் படம் பிடிக்குமா? கோட் ரொம்பவே நல்லா இருக்கு. கோட் நல்லாவே இருக்கா? பிகில்ல வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் லைக் அந்த ராயப்பன் கேரக்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் இதுல அந்த 2 கேரக்டருமே ரொம்ப நேரம் அந்த படம் ஃபுல்லா நம்ம கூட டிராவல் ஆவாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு? இல்ல நான் அப்படி எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து முன்னாடியே எல்லாம் பார்த்துட்டா நம்மளுக்கு அது தேட்டரில் பார்க்கும்போது எதுவும் நியூவாக இருக்காதுன்னு எதுவும் நான் பார்க்காம பிளாங்காக தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு ஸ்டார் கொடுக்கணும்னா 100 out of என்ன கொடுப்பீங்க? 98 கொடுப்பேன் நான். இந்த படத்துல யாருக்கு அதிக விசில் படுது? டவுட்டே வேணாம் உங்களுக்கு. விஜய் சாருக்கு தான். A lion is always a lion.